நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உண்மையான நன்னாரி சர்பத் தாங்க பார்க்க போறோம். ரியலான நன்னாரி சர்பத். அது என்ன ரியலான நன்னாரி சர்பத் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது வந்து உண்மையான நன்னாரி வேர்ல இருந்து எசன்ஸை எடுத்து இந்த சர்பத்தை நம்ம தயாரிக்க போறோம். இந்த சர்பத் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். உண்மையான நன்னாரி கொடியை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதாங்க அந்த நன்னாரி கொடி. 80s 90s காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரி சர்பத் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. இப்போ வந்து நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கடை நிறைய இருக்கு. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்ததுனாவே இந்த நன்னாரி சர்பத் கடையை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. அவ்வளோ ஃபேமஸ்ங்க இந்த நன்னாரி சர்பத். ஆனா இதுதான் நன்னாரி வேர் நன்னாரி கொடி அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. இந்த நன்னாரி கொடியை இங்க பார்த்த உடனே விடுவேன்னா உடனே கையோட புடுங்கி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இந்த நன்னாரி கொடியை விட வேர்ல தாங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுதான் நன்னாரி கொடி. உண்மையான நன்னாரி கொடி இதுதாங்க. நன்னாரி கொடியோட வேர் எடுத்து அதுல சர்பத் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வேரோட பிடுங்கிருங்க. வேர் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் இந்த கொடியை விட்டுறாதீங்க. ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் ஊற வச்சிருங்க. இந்த நன்னாரி வேரை வந்து நல்லா கிளீன் பண்ணி, அதாவது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த மண்ணு போற அளவுக்கு கழுவுனா போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அம்மியில வச்சு அரைச்சாலும் சரி, இந்த மாதிரி சின்ன உரல்ல வச்சு இடிச்சாலும் சரி, இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க. இடிச்சு எடுத்த அந்த வேரோட பொடியை வந்து தண்ணியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னாவே அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிருதுங்க. கொதிக்க வைக்க தேவையில்லை. நார்மலா நம்ம லெமன் ஜூஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். அந்த வேரோட எசன்ஸ் மட்டும் இறங்கினா போதும். அதை ஒரு டம்ளர்ல வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் சப்ஜா விதைகளும் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலக்கி எடுத்தீங்கன்னா அருமையான பியோர் ஹெர்பல் நன்னாரி சர்பத் ரெடிங்க. இந்த நன்னாரி சர்பத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த நன்னாரி கொடியை நான் எங்கிருந்து கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.